ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रकल्मषं पराशरात्मनं वन्दे सुखदातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। विकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओं नमो विष्णवे प्रभविष्णवे। श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं। को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। भीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चेन्नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे पृशुनु पापभयापहम्। यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः तानि वक्ष्यामि भूतये। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து பராசர பட்டருடைய பகவத் குண தர்ப்பணம் அப்படின்ற வியாக்கியானத்தையும் ஆதிசங்கருடைய வியாக்கியானத்தையும் மற்றும் பலதேவ வித்யாபூஷன் அப்படின்ற ஆச்சாரனுடைய வியாக்கியானத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல போன வாரம் வரைக்கும் நம்ம விக்ரமஹா அப்படின்னு நாம வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு விக்ரமஹா அப்படின்னு நாம வரைக்கும் பார்த்திருந்தேன். இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய நாமம் 80வது நாமம் கிரமஹா அப்படின்னு நாமம். பகவானுடைய நாமம் கிரமஹா. சரி. கிரமஹா அப்படின்னா பகவான் நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காராம். கிரமம் அப்படின்னா ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம், ஒரு நியதின்னு சொல்லலாம். இப்படி ஒரு கிரமமா பண்ணணும் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப நாம் பகவானை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த பகவானை அடைவதற்கான வழியும் ரொம்ப தேவை. ஏன்னா ஒருவனுக்கு ஒரு உயர்ந்த விஷயத்தை பற்றிய ஞானம் கிடைச்சது அப்படின்னா அடுத்த விஷயம் அவனுக்கு என்ன வரணும் அப்படின்னா அதை நான் எப்படி அடையிறது அப்படின்ற கேள்வி வரும். வெறும் எட்டாக்கணியா இருந்தா பத்தாது. ஸோ பகவானுடைய குணங்களை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அது தத்துவம் சொல்லணும். பகவானை பற்றியும் நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்ன அப்படின்னா சித்து அச்சித்து ஈஸ்வர அப்படின்ற இந்த 3 தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். இதுக்குதான் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கார் பகவான். சரி, தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்றது? இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அடுத்த கேள்வி வரும். அப்ப ஹிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிதம் அப்படின்னா அவரை அடைவதற்கான வழியும் சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். சோ அந்த வழிதான் என்ன சொல்றேன்னா கிரமஹா அப்படின்னு சொல்றாங்க. பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னை அடைவதற்கு பெரிய வழிமுறையை கொடுத்திருக்காரு. ஒரு முறை என்ன பண்றான்னா ராவணன் சொர்க்கலோகம் அடைவதற்கு பெரிய படிக்கட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டானா இந்த பூலோகத்திலிருந்து. ஏன்னா பொதுவா சொர்க்கலோகம் போகணும் அப்படின்னா நிறைய புண்ணிய கர்மங்கள் செஞ்சாதான் சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். ஆனா ராவணன் நினைச்சானா இது என்னது புண்ணியம் பண்ணிட்டு நம்ம சொர்க்கம் போறது, நேரம் நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து படிக்கட்டு கட்டிட்டோம்னா யாரு வேணா மேலே ஏறி சொர்க்கம் போயிட்டு வரலாம்னு நினைச்சானா. அது சாத்தியம் இல்லை.
எல்லாத்துக்கும் கிரமம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அதான் கிருஷ்ணர் அதான் இங்க சொல்றாங்க. சோ பகவான் என்ன பண்றாரு, நாம் பகவானை அடைவதற்கான வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பகவானை அடையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். நான் இப்ப இங்க இருந்து டெல்லி போகணும் அப்படின்னா டெல்லிக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு, ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில போனா மட்டும்தான் நான் டெல்லி போய் சேர முடியும். நான் எந்த பாதையில வேணா போவேன், நான் எப்படி வேணா பயணம் பண்ணுவேன், நான் பாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா டெல்லி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அது சாத்தியமில்லை. ஸோ அதே போலதான் நாமும் ஆன்மீகத்துல பகவானை அடையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றணும். வழிமுறையை பின்பற்றாம நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்மீகம்ன்ற பேர்ல செஞ்சுட்டு இருப்பேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன், ஆனா நான் பகவான் அடைஞ்சிருவேன் அப்படின்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அதனால ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கிரமம் என்னது, இந்த பద్ధதி என்னது, நான் எதை கடைபிடிக்கணும், எந்த வழிமுறையை பின்பற்றணும், எந்த குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பரம்பரையை நான் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்தில் கூடிய பெரிய பிரச்சனையாவே இருக்கு. மற்ற தர்மங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கடவுள், ஒரு வழிமுறை, ஒரு தேவன் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேரா அந்த வழிமுறை மட்டும் பின்பற்றுறாங்க. இப்ப நான் சமீபத்துல வந்து மலேசியா போயிட்டு வந்தேன். மற்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இங்க மக்களை பார்க்க முடியுது, அவங்க தங்களுடைய ஆன்மீக பயிற்சிகளை எவ்வளவு ஸ்ரத்தையோட பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய பாதையை சரியா பின்பற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பாதை இருக்கு, ஒரே ஒரு பாதை இருக்கு, அந்த ஒரு பாதை சரியா பின்பற்றுறாங்க. ஆனா நம்ம சனாதன தர்மத்துல என்ன பண்றோம் அப்படின்னா பல்வேறு விதமான பாதைகள் இருக்கு. அந்த பாதைகள் இருக்கிறதுனால அதை நம்ம தப்பா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பல்வேறு பாதை இருக்கு, ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துடணும். கொஞ்ச நேரம் இந்த பாதை, கொஞ்ச நேரம் அந்த பாதை, அப்படி போகக்கூடாது. ஏதாவது ஒரு பாதை உங்களுக்கு பிடிச்சதாக, உங்களுக்கு ஏற்றதாக, உங்களுக்கு சுலபமா எந்த பாதை இருக்கோ அந்த பாதையை ஏற்றுக்கோங்க, அதுலயே பயணம் பண்ணுங்க, மற்ற பாதைக்கு வராங்க. கிருஷ்ணர் அதனால சொல்றாரு, ஏகேக குருநந்தன அப்படின்னு சொல்றார். பகுஷாக்காக இடம் தஷ்ட புத்தையோ அவ்வவசாயினாம் விவசாத்மிகா புத்திர் ஏகேக குருநந்தன. அர்ஜுனா, முதல்ல உன்னுடைய புத்திய ஒரு வழிப்படுத்து, ஒருமுகப்படுத்து. பல விஷயத்துல என்ன பண்ணாத, படர விடாத. பல விஷயத்துல படர விட்ட அப்படின்னா நீ எதையுமே வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால பகவான் இங்க சொல்றாரு, அவர் ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார், பகவானை அடைவதற்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அந்த வழிமுறையை பின்பற்றினால் நாம் பகவானை அடைய முடியும். பகவானை மட்டும் கிடையாது, ஆன்மீகத்திலே நாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா மக்கள் பொதுவா நினைக்கிறாங்க, ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேர் கிடைக்கிறது கிடையாது. காரணம் என்னது, அவங்க ஆன்மீகத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுவது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆன்மீகத்தை பண்ணிட்டு இது ஆன்மீகம் நினைச்சுட்டு இருக்காங்க. அது ஆன்மீகம் ஆகவே ஆகாது. அதனாலதான் நான் இந்த இஸ்கான்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவ் குரு ஆசிரியம். நீங்க ஆன்மீகத்தை கடைபிடிக்கணுமா, முதல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. அந்த குரு கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிடுங்க. அந்த குரு கிட்ட இருந்து அறிவுரைகளை கேளுங்க. அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றுங்க, போதும், நீங்க முன்னேறிடலாம். உங்களுக்கு நல்ல சத்குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னா, ஒரு நல்ல குரு கிடைச்சி உங்களுக்கு நல்ல சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா, அதற்கு மேல உங்க ஆன்மீகத்தினுடைய முன்னேற்றத்தை அவர் பார்த்துப்பார். நான் செய்ய வேண்டியது ஒரு குரு சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும், பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கணும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு குருவா இருக்கணும். பல பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம், பல விஷயங்களை கேட்கிறோம், பல பேர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம், பல வழிகளை பின்பற்றோம் அப்படின்னா நம்ம எதையுமே அடைய முடியாது. அதனால ஒரு சின்ன பிரார்த்தனை, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. நான் ஆன்மீகன்ற பேர்ல என்ன பண்றோம், உண்மையில நமக்கு ஆன்மீகம் தேவையா, நமக்கு உண்மையில கடவுள் நம்பிக்கை இருக்கா, இருந்தா நம்ம கடவுளுக்கு என்ன பண்றோம், சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த கடவுளை அடைவதற்கான வழி என்னது, நான் ஏன் கடவுளை அடைய வேண்டும், இந்த மாதிரி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க. நீங்களா என்ன பண்ணுங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. அப்படி இல்லாம ஏதோ குருட்டு போக்குல கண்மூடித்தனமா நம்ம ஆன்மீகத்தை பின்பற்றவே கூடாது. அப்படி பின்பற்றணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு அது தவறான உதாரணம் மாறி போயிடும். இன்னைக்கு இளைஞர்கள் யாரும் ஆன்மீகத்தை வராதுக்கு காரணம் என்ன, நம்முடைய கண்மூடித்தனமான ஆன்மீகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளை பாக்குறாங்க, இவங்க என்ன ஆன்மீகன்ற பேர்ல ஏதோ குருட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளை பார்த்து அவங்க ஆன்மீகத்தை விட்டுடுறாங்க. அதனால ஆன்மீகத்தை அப்படி பயிற்சி பண்ணாதீங்க. ஆன்மீகத்தை
ஒரு அறிவியல் எப்படி பயிற்சி பண்ணணுமோ, அறிவியல்ல இருக்க ஒரு ஆராய்ச்சியாளர் எப்படி பயிற்சி பண்றாங்களோ, அது போல பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. கரெக்ட்டா யோசிங்க. இது ஏன் செய்யணும்னு ஆலோசனை பண்ணுங்க. கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு வழிமுறை எடுத்துக்கோங்க. அந்த வழிமுறைய விடாம பிடிச்சுக்கோங்க. அந்த இலக்க நீங்க அடைய முடியும். அதனால பகவானுக்கு பேரு கிரமஹா அப்படின்னு ஒரு பேர் குடுத்திருக்கார். ஓகே. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒரு நியதியை ஏற்படுத்தி குடுத்திருக்கார் பகவான். இந்த உலகத்துல எல்லாம் நியதி பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. இந்த உலகம் சுத்துறதும், சூரியன் தோன்றி மறைவதும், நமக்கு நட்சத்திரங்கள்லாம் மின்றதும், காலங்கள் பருவநிலை மாறுவதும், மழை பொழிவதும், இருக்கக்கூடிய நிலங்கள்ல இருந்து நல்ல விளைச்சல் கிடைக்கிறதும், நம்ம உடம்பு செயல்படுறதும் எல்லாமே ஒரு கிரமத்துல தான் போயிட்டு இருக்கு. எதுவுமே கிரமம் தப்பி போறதே கிடையாது. பகவானுடைய படைப்புல எல்லாமே சரியான கிரமத்துல போயிட்டு இருக்கு. சூரியன் 6 மணிக்கு தோன்றுகிறார் அப்படின்னா உதயம் ஆயிடுறார். அவரு கொஞ்சம் லேட் பண்றது கிடையாது. நான் 7 மணிக்கு போறேன்னு சொல்றது கிடையாது. ஸோ பருவநிலை மாற்றம் அப்படின்றத பார்க்கணும். அதே போல இப்ப யோசிச்சு பாருங்களேன், காற்று, வாயு பகவான். ஸோ வாயு பகவான் சரியா வீசிட்டு இருக்காரு. கொஞ்சம் அதிகம் வீச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கம்மியா வீசினாருன்னா மூச்சே நின்னு போயிடும். சரியான கிரமத்துல என்ன பண்றாரு? வாயு பகவான் தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கார். அக்னி பகவான் தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கார். வருட பகவான் தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கார். சமுத்திரராஜன் தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கார். இப்படி இந்த உலகத்துல எல்லாமே ரொம்ப கிரமமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மாறினாலும் குழப்பம் வந்துடும். தேங்காய் மரத்துல திடீர்னு மாங்காய் வர ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. என்னடா இது? தேங்காய் மரத்துல இருந்து மாங்காய் வர ஆரம்பிக்குது. என்னடா ஆச்சு இந்த உலகத்துக்கு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். எல்லாம் அந்தந்த நியமம் பிரகாரம் போயிட்டு இருக்கு. நம்ம உடல்லயும் பிறப்பு எடுக்கும்போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி பிறக்குது. திடீர்னுட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணு மட்டும் பின்னாடி பின்னாடி இருக்கு. மூக்கு, வாயெல்லாம் முன்னாடி இருக்கு அப்படின்னா பார்க்கறது ரொம்ப வினோதமா இருந்தோம். அப்படிலாம் பண்ணவே மாட்டார் பகவான். ஸோ ஒரே மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆர்டர் ஒண்ணு வச்சிருக்கார். ஸோ அந்த ஆர்டரை உற்பத்தி பண்ணதுனால அவருக்கு பேரு கிரமஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிரமஹா அப்படின்ற சப்தத்துக்கு நல்ல அழகான நடையை உடையவன் அப்படின்னு சொல்றான். கிரமஹா அப்படின்னா ரொம்ப அழகா நடப்பாராம். எப்படி அழகா நடப்பாரு அப்படின்னா, பகவானை பார்த்துதான் ஹம்சமே வந்து கத்துக்குதாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானை பார்த்துதான் சிம்மம் கத்துக்குதான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானை பார்த்துதான் யானை கத்துக்குதான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானை பார்த்துதான் பெரிய காளையே நடக்குதான். பெரிய பெரிய காளையே வந்து கத்துக்குதான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல பார்க்க முடியும். ஸ்ரீரங்கத்துல உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தப்ப பகவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலவிதமான கதியில கூட்டிட்டு வருவாங்க. சிம்ஹ கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்லக்கு தூக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான சிம்மம் எப்படி நடந்து வருமோ அது போல நடந்து வருவாங்க. சிம்ம கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கஜகதின்னு இருக்கும். கஜகதி அப்படின்னா யானை எப்படி மெதுவா ஆடி அசைஞ்சு நடந்து வருமோ அது போல நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் சர்ப்பகத்தின்னு இருக்கும். எப்படி பாம்பு ரொம்ப வேகமா சீறி பாயுமோ அது போல சர்ப்பகதி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹம்சகத்தின்னு இருக்கும். அன்னப்பறவை எப்படி மேல இப்படி டக் 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 அப்படின்ட்டு எக்கி எக்கி நடக்குமோ அது போல ஹம்சகதின்னு சொல்றாங்க. அப்புறம் ரிஷபகதி அப்படின்ட்டு இருக்கு. ரிஷபகதி அப்படின்னா ஒரு எருது, ஒரு காளை, ரொம்ப திமிலோட இருக்கக்கூடிய காளை எப்படி ரொம்ப கம்பீரமா நடந்து போகும் அது போல நடந்து போவார். சோ பகவான் தன்னுடைய நடை அழகை காட்டுறார். இந்த நடை அழகை பார்த்துதான் எல்லா மிருகங்களும் கத்துக்குதான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நடை அழகுனா என்னது? பகவான் எப்படி நடந்துக்கிறாரோ நாம் அது போல நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோ என்ன பண்றாரு பகவான் தன்னுடைய அவதாரங்கள்ல தான் நடந்து காட்டார். இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு நடந்து காட்டார் நமக்கு. அவருடைய நடை அழகை மட்டும் பின்பற்றா பார்த்தாது, அவருடைய செயல் அழகையும் நாம் பின்பற்றணும். அவர் எப்படி தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறார், எப்படி வந்து துஷ்டர்களுக்கும் ஹிம்சை பண்றது போல அவங்களுக்கும் நல்லது பண்றார், எப்படி தன்னுடைய சாதாரண மக்களோட பழகுறார் இப்படின்ட்டு பகவானுடைய நடத்தையை பார்த்து நம்ம கத்துக்கணும். பகவானுடைய நடத்தையை நம்ம என்ன கத்துக்கலாம்? பகவானுடைய நடத்தையில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். எப்பயுமே மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் பகவான். பகவானுடைய ஒரே ஒரு தர்மம் என்ன அப்படின்னா, பகவானுடைய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, என்னைக்குமே மற்றவங்க என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்றத என்னைக்கும் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பார். ரெண்டாவது, என்னைக்குமே தான் ஆனந்தமா இருப்பார். பகவானுக்கு ஆனந்தத்துல எந்த குறவும் வராது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஆனந்தத்தை யாரும் அவர்கிட்ட எடுக்கவே முடியாது. எப்பயும் பக்தருடைய சங்கத்துல ரொம்ப ஆனந்தமா இருப்பார். சோ நாம இதெல்லாம் கத்துக்கணும். அதுதான் கிரமஹா. சோ பகவான் கிட்ட நம்ம இதெல்லாம் இந்த இந்த மாதிரி நடைய கத்துக்கணும்.
பகவான் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம பகவானை போன்ற உயர்ந்த குணங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். கிரமஹா அப்படின்னு நாம சொல்லி கொடுக்கிறார். சரி, 81வது நாமம் அனுத்தமஹா பேர் கொடுக்கிறார். உத்தம. உத்தம அப்படின்னாவே உயர்ந்தவர். அனுத்தமன் அப்படின்னா உயர்ந்தவங்களுக்கு எல்லாம் உயர்ந்தவர் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். அனுத்தமஹா அப்படின்னு சொல்றார். சோ இந்த உலகத்துல எதெல்லாம் உயர்ந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையோட பகவான் உயர்ந்தவனா இருக்காரு. நரதத் சமஸ்த அதிகஸ்த திருஷ்யதே அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அந்த பகவானுக்கு சமமாகவோ அந்த பகவானை விட உயர்ந்தவனாகவோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் போகுது. நமக்கு இறுதியில சாஸ்திரம் தான் பிரமாணம். நான் சமீபத்துல இப்ப பிள்ளையார் சதுர்த்தி வந்துச்சு இல்லையா, கணேச சதுர்த்தி வந்துச்சு. அப்ப ஒரு இடத்துல போய் உபன்யாசம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க கணேசன் வழிபட்டு இருக்காங்க, விநாயகர் வழிபட்டு இருக்காங்க. அப்ப நான் அங்க இருக்கவங்கிட்ட கேட்டேன், இந்த கணேச சதுர்த்தியை கொண்டாடுறீங்களே எதனுடைய அடிப்படையில் இதை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் பிள்ளையாரை வழிபடுறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இறுதியில் எங்கதான் போய் இது முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரியல. நான் சொன்னேன், இது எல்லாமே கடைசியில போய் சாஸ்திரத்துல தான் முடியுது இல்லையா? சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இது கணபதி, இது இது கார்த்திகேயன், இவர் சிவன், இது பார்வதி, இது விஷ்ணு, இது பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சோ இறுதியில நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். எல்லாத்தை காட்டிலும் சாஸ்திரம் தான் பிரமாணம். ஆன்மீகம் வந்துட்டாவே சாஸ்திரத்துல இல்லாம, சாஸ்திரத்தினோட அடிப்படை இல்லாம நாம் எதையுமே பேசக்கூடாது. சாஸ்திரத்துல இருந்தா பேசலாம், சாஸ்திரத்துல நாம் எதுவும் பேசக்கூடாது. நான் நினைக்கிறேன் அவரு சொன்னாரு இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பேசணும் அப்படின்னா அது சாஸ்திரமே கிடையாது, அது ஆன்மீகமே கிடையாது, அது பிரயோஜனமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப முன்னாடி சொன்னது கிரமம்னு சொல்லி சொன்னேன். கிரமம்னா ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ நமக்கு சாஸ்திரம் ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா பகவத்கீதை கேட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் பகவத்கீதை 18 நாள் உபன்யாசம் நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ இனிமேல பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இருக்கும். என்ன சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா, நாம் இனிமேல எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும், எந்த ஒரு ஆன்மீக காரியத்தை பண்ணாலும் அது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது தசரா வந்துருச்சு, நவராத்திரி இல்லையா? நவராத்திரி கொலு வைப்பாங்க. நவராத்திரி கொலுன்னா என்னது? நவராத்திரி கொலு ஏன் வைக்கணும்? நவராத்திரி கொலுல என்னெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நவராத்திரி கொலு அப்படின்ற பேர்ல என்னென்னமோ பொம்மையெல்லாம் உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவராத்திரி அப்படிங்கிறது சக்தியை வழிபடுறது, பகவானோட சக்தியை வழிபடுறாங்க. அது துர்கையா இருந்தாலும் சரி, லக்ஷ்மியா இருந்தாலும் சரி. அஷ்டலக்ஷ்மிகளை வச்சு வழிபடுறதும் உண்டு. அதே போல துர்கையை பல்வேறு விதமான கிரமங்கள்ல, பல்வேறு விதமான ரூபங்கள்ல வச்சு வழிபடுறதும் உண்டு. அதை விட்டுட்டு ஏதோ பொம்மையை வச்சு வழிபடுறது, ஏதோ போலியான அவதாரங்களை வச்சு வழிபடுறது, இல்ல வெறும் அந்த செட்டப் ஒன்று பண்ணிட்டு எல்லாரும் வர சொல்லி போட்டோ எடுத்துக்கிறது, இதுக்கு பேர் தசரா, இதுக்கு பேர் நவராத்திரி அப்படின்ற விஷயமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஆன்மீகத்துல செய்யணும் அப்படின்னா இது எங்க சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி செய்யணும் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு அதை கொண்டாட முயற்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு நாம இஷ்டத்துக்கு செஞ்சோம் அப்படின்னா அது ஆன்மீகம் இருக்காது, அதனால ஒரு பலனும் இருக்காது, அது வெறும் தொந்தரவு தான் கொடுக்க போகுது. இங்க சொல்றாரு, நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த சாஸ்திரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரமே சொல்லுது, இந்த உலகத்தில் இந்த படைக்கப்பட்ட படைப்பில் பகவானை தவிர உயர்ந்தவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. சாஸ்திரம் சொல்லுதா? எல்லா ரிஷிகளும் சொல்றாங்க, எல்லா ரிஷிகளும் சொல்றாங்க பகவான் உன்னை தவிர, நாராயணன் கிருஷ்ணனை தவிர உயர்ந்த ஒரு தத்துவம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துக்கிறாங்க. எல்லா முனிவர்கள் ரிஷிகளும் ஒத்துக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் அப்படின்னா இப்ப ஆதிசங்கர் முதலாக, ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லா ஆச்சாரியம் என்ன பண்றாங்க? பகவான் உயர்ந்தவன் ஒத்துக்கிறாங்க. சாக்ஷாத் கிருஷ்ணரே சொல்றார், பகவத்கீதையில சொல்றார், மத்த பரதரம் நான்யது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த தத்துவம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றார். இது எந்த கடவுளும் சொல்ல முடியாது. நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும், எந்த இதிகாசத்தை எடுத்தாலும், எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும், எந்த ஒரு தேவனுமே
நான் தான் முழுமுதற் கடவுள், எல்லோரும் என்னதான் வழிபடணும் அப்படின்னு எந்த தேவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது, யாரும் சொல்லவும் கூடாது. ஆனா பகவான் ரொம்ப தைரியமா சொல்லிக்கலாம், நான் தான் முழுமுதற் கடவுள் சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள். இந்த நாட்டுல பிரதமர் அப்படின்னா அது நரேந்திர மோடிஜி தான் இல்லையா? அவர் சொல்லிக்கலாம், ரொம்ப தைரியமா சொல்லிக்கலாம், நான் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற ரொம்ப தைரியமா சொல்லிக்கலாம். மற்றவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அது பெரிய குற்றம். ஆனா பிரதமர் தன்னை பிரதமர் சொல்லிக்கிறதுல குற்றம் கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அது போல இங்க சொல்லப்படுது, அனுத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ந வித்யமான உத்தமோ யஸ்மாத் சஹ அனுத்தமஹா. அவரை விட உயர்ந்த தத்துவம் இந்த உலகத்துல எதுவும் இல்லாதனால அவன் அனுத்தமஹா. எதுல அனுத்தமஹா அப்படின்னா, நீங்க குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை காட்டிலும் வேற யார்கிட்டயும் உயர்ந்த குணங்கள் கிடையாது. ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ரூபத்தை காட்டிலும் உயர்ந்த ரூபம் யார்கிட்டயும் கிடையாது. லீலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பகவானை காட்டிலும் உயர்ந்த லீலைகளை செஞ்சவங்க யாரும் கிடையாது. இப்படியாக எல்லா விதத்திலையும் உயர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு அனுத்தவகா பேர் வச்சிருக்காங்க. சரி, 82வது நாமம் தூரதர்ஷனஹா. ரொம்ப பரிச்சயமான நாமம் இல்லையா? தூரதர்ஷனஹா. இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்ப எல்லாரும் மொபைல் கல்ச்சர் வந்துட்டோம் இல்லையா? இதற்கு முன்னாடி டிவி தான் இருந்தது. அந்த டிவிலையும் கேபிள் கனெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் இன்னொன்று இருந்தது. நம்ம எல்லாரும் தெரியும். அந்த தூர்தர்ஷன் வச்சுதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தது. நைட்ல ஒரு நியூஸ் வரும், வெள்ளிக்கிழமான வயலும் வாழும் வரும், சனிக்கிழமான ஏதோ ஹிந்தி படம் வரும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஒரு தமிழ் படம் வரும். இதை வச்சுதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தது. ஏதோ ஒரு 2 3 டிராமா பண்ணுவாங்க. தூரதர்ஷன் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கதான் சொல்றாங்க தூரதர்ஷனகா. பகவானுக்கு பேரு தூரதர்ஷனகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உம் உம் இப்ப தூரதர்ஷனகா அப்படின்றதுக்கு அனதிகம்யன் அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறார். அனதிகம்யன் அப்படின்னா அவனை யாருமே கலக்கிட முடியாது. கலக்கிட முடியாது அப்படின்னா அவன் எதற்கும் கலங்காதவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறார். ஏன்னா பகவான் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ ததா யுத்தாய யுத்தஸ்வ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனா, இந்த உலகத்தில் நீ செயல்படும் பொழுது சுகத்தையும் பார்க்காது, துக்கத்தையும் பார்க்காது, கடமையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நம்ம கலாச்சாரத்துல இருந்துட்டு இருக்கு. நாங்க பாக்குற நிறைய அம்மாக்கள்லாம் வந்து இப்ப உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டே இருக்கும்போது என்ன பண்றீங்க? நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, ஒரு சில வீடியோ ஆன் பண்ணல. ஸோ வீடியோ ஆன் பண்ணல என்ன அர்த்தம்? சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? காலையிலே சமைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பணும், வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். இன்னைக்கு மண்டே வேற, சமைச்சு கொடுத்து அனுப்பணுமே, என்ன பண்றது? இப்போ சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, பெரிய வீட்டுல திருவிழா இருந்தாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, நம்மளை பாராட்டினாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் சரி, என்ன பண்றாங்க? அவங்கவுங்க தன்னுடைய கடமையை கண்டிப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருமே நிறுத்த மாட்டாங்க. சுக்க துக்கே சமய கிருத்துவா. இது நம்முடைய கலாச்சாரத்துல, நம்ம ரத்தத்துல ஊறி போய் வந்த ஒரு விஷயம் தான். பகவத்கீதை அப்படிங்கிற நம்ம தனியா கத்துக்க தேவையில்லை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பார்த்தாலும் நம்மளுக்கு பகவத்கீதைலாம் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. காலையில எந்திரிச்சோன்னே சமைக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க சமைக்க சொல்லிக் கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. என்ன பண்றாங்க? அவங்க தன்னுடைய கடமையை சரியா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நான் சமைச்சு கொடுத்தா நான் புகழ்ந்து பேசுவாங்க, இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கல நான் திட்டுவாங்க அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. நீ திட்டினாலும் சரி, திட்டினாலும் சரி, இது என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படி செய்வாங்க. அதாங்க சொல்றாரு பகவான். சொல்றாரு, எப்பயுமே பகவான் எதையுமே பொருட்படுத்தாம சமநிலையில இருந்து தன்னுடைய கடமைகளை மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாரா? என்னைக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரா. ஆனா அவருக்கு பேரு தூரதர்ஷனகா பேர் கொடுத்திருக்காரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் என்ன பண்றாரு? முதல்ல பகவத்கீதையை சொல்லல, பகவத்கீதையை கடைபிடிச்சார். எங்க கடைபிடிச்சார்? ராமனா இருந்து பகவத்கீதையை கடைபிடிச்சார். கடைபிடிச்ச விஷயத்த என்ன பண்றாரு? மறுபடியும் கிருஷ்ணரா வந்து அதை சொல்லி கொடுக்குறார். எப்பயுமே நாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம் செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சுலபமான விஷயம். நாமே பயிற்சி பண்ணாம வெறுமனே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல அனுஷ்டானம், அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணணும். முதல்ல ஆச்சாரம், அதுக்கப்புறம் பிரச்சாரம் சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அதை கடைபிடிங்க, நீங்க அதை பின்பற்றுங்க.
அதுக்கப்புறம் அதை சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவன் என்ன சொல்றாரு? தூரதர்ஷனகா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ம். ம். இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. தூரதர்ஷனகா அப்படின்னா அடைவதற்கு அறிபவன், அறியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப தூரத்துல இருக்காராம். பகவான் ரொம்ப தூரத்துல இருக்கார். பிரம்ம சம்ஹிதை அப்படின்ற கிரந்தம் சொல்லுது. பந்தாஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானா. நெக்ஸ்ட் என்ன? தாங்க சொல்றேன். தினமும் கத்துட்டு இருக்க மந்திரம் சொல்ல மாட்டேங்க சத்தம் போட்டு. சோ இந்த 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 மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பந்தாஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தில் ரொம்ப வேகமா நகர்றது அப்படிங்கிறது லைட், ஒளி. அந்த ஒளியை காட்டிலும் ரொம்ப வேகமா நகர்றது என்ன தெரியுமா? நம்முடைய மனசு. மனசு ரொம்ப வேகமா நகரும். நான் இப்ப இங்க இங்க உட்காந்துட்டு இருப்பேன். திடீர்னு நான் எங்கேயாவது அமெரிக்கா போயிட்டு வந்தது அப்படின்னா, அமெரிக்கா யோசிச்சுன்னா டக்குன்னு மனசு அங்க போயிடும். அமெரிக்கா போயிடும். ரொம்ப வேகமா க்ஷண நேரத்துல போயிடும். ஸோ மனசு ரொம்ப வேகமா நகரும். அந்த சாஸ்திரம் சொல்லுது, ஒருவன் மனதனுடைய வேகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனசை வந்து ஒரு ஒரு வாகனமா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிளைட் மாதிரி மனசை மாத்திட்டு அந்த மனசு அப்படின்ற ஃபிளைட்ல உட்காந்து ரொம்ப வேகமா போறாரு. எவ்வளவு நேரம் போறாரு? பந்தஸ்து கோடி சதவத்சர அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கோடிக்கணக்கான வருஷங்கள் பயணம் பண்றாரு அந்த மனசுடைய வேகத்துல. ரொம்ப வேகமா பயணம் பண்றாரு. அப்படி பயணம் செஞ்சாலும் பகவான் அடைய முடியாதாம். ஏன்னா பகவான் அவ்வளவு தூரத்துல இருக்காராம். பிரம்ம சமிதை சொல்லுது. அடேங்கப்பா! பகவான் அவ்வளவு தூரத்துல இருக்காரு. நான் போய் அந்த பகவானை எப்படி அடைய முடியும்? அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதே சாஸ்திரம் வேற ஒரு விஷயம் சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? பிரேமாஞ்சனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்தः சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவ்வளவு தூரத்துல இருக்கார் இல்லையா அந்த பகவான். ஆனா அந்த பகவான் நீ கண்ணை மூடி கண்ணை திறந்தா நீ பார்த்தலாம். நீ வந்து மனசுடைய வேகத்துல கோடிக்கணக்கான வருஷம் பயணம் பண்ண தேவையில்லை. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தா பகவான் உன் முன்னாடி நிற்பாரா. நீ கண்ணை திறந்து எங்கெல்லாம் பார்க்கறதையும் உனக்கு பகவானா தெரிவாரா. இதற்கு முன்னாடி பார்க்கவே முடியாத நினைச்சிட்டு இருந்த பகவான் இப்ப எங்க பார்த்தாலும் அந்த பகவானா தெரியவாரா. அப்படி வந்து நமக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரா. எப்ப? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன அப்படின்னு சொல்லி சொல்ற. பக்தி அப்படின்ற ஒரு கண்ணு மைய நம்ம கண்ணுல பூசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பகவான் நமக்கு காட்சி கொடுப்பாராம். சோ ஒரே சமயத்தில் ரெண்டு குணங்களை பார்க்க முடியும். ஒரு குணம் நாம் அடைவதற்கு ரொம்ப அரியவன் அப்படின்ற ஒரு குணம். இரண்டாவது நம்முடைய கண்ணை விட்டே நீங்காத ஒரு குணம். இப்படி ரெண்டு முரண்பாடான குணங்கள் பகவான் கிட்ட இருக்கு. தூர தர்ஷனகா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஹம் வாயு புராணம் அப்படின்ற புராணம் ஒரு புராணம் இருக்கு. இது சைவ புராணம் சொல்லி சொல்லப்படுது. பொதுவா சைவர்கள் இதை படிப்பாங்க. அந்த வாயு புராணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்த்யாத்மே பக்தா பாவ்யதா சஹா பக்தியா பாகவதைஹி சஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது வைகுண்டத்தினுடைய பெருமையை சொல்லி கொடுக்குது. எது? சைவ புராணம். சைவ புராணத்துல போய் எதுக்கு வைகுண்டத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, அப்பதான் சைவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிவனை வழிபடக்கூடியவர்களும் பகவான் கிட்ட வருவாங்க. சொல்லுது, இந்த வைகுண்டத்துல வைகுண்டேது பரே லோகே பரமமான லோகம், உயர்ந்த லோகம். அந்த வைகுண்ட லோகத்துல ஜெகத்பதி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார்? எல்லா பக்தர்கள் புடைசூழ இருக்காராம். எங்க சொல்ற. அப்ப நாம் அந்த பகவானை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுமா? இது ஒன்னே ஒன்னா பண்ணா போதுமா? என்ன பண்ணா போதும்? அன்பு அப்படின்ற பகவான் மேல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா போதும் பகவானை ரொம்ப எளிமையா அடைஞ்சிடலாம். அது இல்லாம நான் செய்யறேன், நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு நினைச்சு அடைஞ்சேன்னா பகவானை அடையவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்களா. அவங்க பேரு தூரதர்ஷனகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சரி, இந்த 3 நாமத்தோட போதும் நிறுத்திடலாம். ஆல்ரெடி 6:50 ஆயிடுச்சு. ம்
ஓகே. நான் இன்னைக்கு பேசின விஷயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நான் போன முறை உங்களுக்கு ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருந்தேன். இந்த மாரி நம்ப சிஎஸ்எஸ் அப்படின்ற பேர்ல கார்ப்பரேட்ல வந்து நெறைய ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜஸ்ல ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருந்தேன். என்கிட்ட ஒரு சில பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இதேபோல நான் பண்ணக்கூடிய குவிஸ் ப்ரோகிராமுக்கு ஒரு சிலர் வந்து பேசியிருந்தாங்க. கவுன்சிலிங் பண்றதுக்கு எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க அத பத்தியும் பேசலாம். இப்ப கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா. ஓகே. விஜயலட்சுமி ராகவாச்சன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அனுத்தமோ ம். விக்ரம கிரமக அனுத்தமோ. ரெண்டு புக்கு வச்சுட்டு இருக்கேன். ரெண்டுலயும் துரா தர்ஷகன்னு இருக்கு. நீங்க சொன்னது தர்ஷனா. தூர தர்ஷனகன்னு. அதுக்கு எது கரெக்ட்னு எழுதிக்கிறதுக்காக கேட்டேன். இல்ல துராதர்ஷனக, தூரதர்ஷனக 2 ஒரே அர்த்தம் தான். இல்ல, தர்ஷகவா தர்ஷனகவா? தர்ஷன, தர்ஷன. தர்ஷன. ஓகே ம். ஓகே ஓகே. அதே மாதிரி சிம்பிளா அந்த நவராத்திரி ப்ரொசீஜருங்கிறது சொல்ல முடியுமா? நம்ம குழு வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஓ! தப்பு வெரி பண்ணாம குட். இருக்கு. ஓகே. ஸோ நவராத்திரி அப்படின்ற கொலு அப்படிங்கிறது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ஃபெஸ்டிவல் சொல்லி சொல்றோம். உற்சவம், ஃபெஸ்டிவல் அப்படின்னு இதுக்கு பேரு. ஸோ உற்சவம் ஏன் பண்றோம் அப்படின்னா, முதல் காரணம் ஒரு ஃபெஸ்டிவல் ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, நம்ப எந்த ஒரு பகவான் மேல அந்த ஃபெஸ்டிவல செலிப்ரேட் பண்றோமோ, அவருடைய பெருமைகள தெரிஞ்சுக்கணும் மக்கள். இப்ப நவராத்திரி அப்படின்னா, துர்க்கையோ, இல்ல லக்ஷ்மிய பத்தியோ நம்ம என்ன பண்றோம்? கொலு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த லக்ஷ்மியினுடைய பெருமையோ, துர்க்கையினுடைய பெருமையோ என்ன பண்ணணும்? மக்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை மக்களுக்கு போதனை பண்ணுவதற்காக தான் என்ன பண்றோம்? ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம். ம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க அ அ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைம்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு மேளா நடத்துவாங்க. நம்ம தீபாவளின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க? கடையில, துணி கடையில தீபாவளி மேளான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ தீபாவளி மேளா கொண்டாடுவதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காரணம் வியாபாரம் பண்ணணும். இல்லையா? ஃபர்ஸ்ட் காரணம் வியாபாரம் பண்ணணும். 2வது காரணம், குறைஞ்சபட்சம் வியாபாரம் நடக்கலையா, எங்ககிட்ட இந்த பொருள் இருக்குன்னு என்ன பண்ணலாம்? மக்களுக்கு வெளியில சொல்லவாது செய்யலாம். ஸோ ஒரு மேளா நடத்தும்போது என்ன ஆகும்? எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஓ! இத்தன விஷயங்கள் இருக்கு. அவங்ககிட்ட இத்தன பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. 2வது விஷயம், ஞானத்தை பகிர்வது. 3வது விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வியாபாரம் நடக்கணும். இல்லன்னா நாலேட்ஜயாவது என்ன பண்ணணும்? மக்களுக்கு குடுத்தாகணும். நாலேட்ஜ் குடுக்குறது. 3வது என்ன அப்டின்னா, அந்த கடையில இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிவா வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மேலான்னு சொன்னா தான் என்ன பண்ணுவாங்க, உடனே ஓகே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும்? இத செய்யணும், அத செய்யணும்னு சொல்லிட்டு வொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல ரொம்ப டல்லா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த 3 காரணம் இருக்கு. இந்த இந்த 3 காரணத்த நம்ம என்ன பண்ணலாம்? ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணலாம். இப்ப நான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் பகவானுடைய கருணை பெறணும். வியாபாரம். வியாபாரம் நடக்குது அப்டின்னா, இங்க பகவானுடைய கருணை பெறணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு அவ்வளவு சேவை பண்ணணும். சேவை பண்ணா நம்மளுக்கு கருணை கிடைக்கும். முதல் விஷயம். 2வது குறைஞ்சபட்சம் நாலேட்ஜ். அந்த பொருளை பற்றிய அவேர்னஸ் இல்லையா? அதுபோல நம்ம என்ன பண்ணணும்? பகவானை பற்றிய நாலேட்ஜயாவது நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணணும். 2வது காரணம். 3வது காரணம் என்கேஜ்மென்ட். நம்மள நாமளே என்ன பண்றோம்? சரியான வகையில என்கேஜ் பண்ணிக்கிறோம். சும்மா நம்ம வீட்ல உட்கார்ந்து ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்காம, ஏதோ அங்கங்க ஊர் சுத்தாம, இந்த மாரி நம்ம என்ன பண்ணோம்? ஆன்மீகமா பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ண முயற்சி பண்றோம். ஸோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் தான் நான் பார்க்கிறேன். இது வந்து சோசியல் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த காலத்துல வந்து மக்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். சும்மா சும்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க வீட்ல, அவங்க வீட்ல நெறைய அழகா அவங்க வீட்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்த எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி கூப்பிடுவாங்க. ஒரு தீம் அரேஞ்ச் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு மகாபாரதம் அப்படின்னு ஒரு தீம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாரும் வருவாங்க. வந்தோனே என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு மகாபாரதத்துலருந்து ஒரு சில விஷயங்கள பேசுவாங்க. ராமாயணம்ன்ற ஒரு தீம். இல்ல மகாபாரதத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன கதை எடுத்து பேசுவாங்க. மகாபாரதத்துக்குள்ளார திரௌபதி எடுத்து பேசலாம். இல்ல ராமாயணத்துக்குள்ளார வந்து சரணாகதி, விபீஷண சரணாகதி அப்படின்னு ஒரு கட்டம் வந்து எடுத்து பேசலாம். இப்படி ஒரு தீம் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. தீமை கிரியேட் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க, அந்த கதையை பேசுவாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு லைஃப ஒரு சோசியல் லைஃப் வந்து கெட் டுகெதர்ன்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடினாங்க. இதுதான் நவராத்திரி அப்படிங்கிறது. 9 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 9 விதமான குழுக்கள அரேஞ்ச் பண்ணி, வரவங்ககிட்ட அந்த குழுவுடைய முக்கியத்துவத்த சொல்லிக் குடுத்து, எல்லாருக்கும் பிரசாதத்த குடுத்து,
ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நவராத்திரி குழு. இது நம்ம நாட்டுல. இதுவே தசரா அப்படின்ட்டு பெயர் இருக்கு. அஹ் நார்த் இந்தியா போனோம் அப்படின்னா தாண்டியா அப்படின்ட்டு குஜராத் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ தாண்டியா நடனம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ராதாகிருஷ்ணருடைய லீலையை குறிக்குது. கோபியர்களும் ராதாகிருஷ்ணரும் எப்படி ராசலீலை நடனம் ஆடினாங்களோ அந்த ராச நடனத்தை குறிக்கக்கூடியது. உயர்ந்த லீலை அது, பகவானை பற்றி உயர்ந்த லீலை. ஸோ என்ன பண்ணோம், அப்ப நம்ம பகவானுடைய அந்த ராசலீலையை நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அவனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். நாமே கிருஷ்ணரை போல ராதையை போல நினைச்சு நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு பேரு தாண்டியா கிடையாது. So, பகவான் நினைச்சு நம்ம டான்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது தாண்டியான்னு சொல்லலாம். இப்படி குஜராத்ல ஒரு விதமான விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் விஜயதசமி வருது, ராமநவமி வருது, அதுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம குழு வைக்கிறதுடைய அர்த்தம் இதுதான். ஒரு தீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த தீமை மக்களுக்கு சொல்லி கொடுத்து பிரசாதம் கொடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கெட் டுகெதர் தான் என்ன சொல்றோம், நம்ம குருன்னு சொல்லி சொல்றோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அடுத்தது ரமேஷ் வி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்க கிளாஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எங்க பையனுக்கு பிறந்த நாள். உங்களுடைய ஆசீர்வாதம், அனைத்து மக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் பிரபுஜி. ஆசீர்வாதம் பண்ண. பையனோட பேர் என்னது? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் தன்னுடைய ரமேஷ் சாருடைய பையன் சுப்பிரமணியன் அவர் நல்ல பக்தியில வரணும், நல்ல குணங்களோட பகவானுக்கு சேவை பண்ணும், நீண்ட ஆயுளோட சேவை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு முறை மந்திரம் சொல்லியிருந்தான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஓகே, ஆனந்தி ராஜன். ஹரே கிருஷ்ண பிரபுஜி, கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுமா, கேக்குது. எனக்கும் முன்னாடி ஒரு மாதாஜி கேட்ட மாதிரி ஒரு சந்தேகம் தான். என்னோட புக்லயும் துராதர்ஷாய நமக நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது நவராத்திரிக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 பேரையும் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் 3 நாளைக்கு. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னன்றது? அதான் நீங்க சொன்னீங்க அது மாதிரியா? அதான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. இப்ப நம்ம சரஸ்வதியை வச்சு நம்ம பெருசா வழிபடுறது கிடையாது. ஏன்னா சரஸ்வதியை பத்தி நமக்கு அதிகம் சாஸ்திரத்துல விஷயங்கள் கிடையாது. சரஸ்வதி அப்படிங்கிறவ மறுபடியும் லக்ஷ்மியோடைய விரிவங்கம் தான். துர்கை அப்படிங்கிற லக்ஷ்மியோட விரிவங்கம் தான் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்குது. அதனால நாம் ஏதாவது ஒரு தீமை கிரியேட் பண்ணுங்க. 9 நாள் ஒரு 9 தீம் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தீமை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம ஏதோ சின்ன சின்ன பொம்மை, ஏதோ கிடைச்ச பொம்மை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை குழந்தைங்க விளையாடுற மாதிரி பொம்மை விளையாட்டு கிடையாது. கொலு அப்படிங்கிறது இப்ப நம்ம ஜென்மாஷ்டமி நீங்க பார்த்திருப்பீங்க மதுரையில. ஜென்மாஷ்டமி நாங்க என்ன பண்ணோம்னா 7 விக்கிரகம் கொண்டு வந்தோம், பெரிய பெரிய விக்கிரகம். பத்ரி நாராயணன், உடுப்பி கிருஷ்ணர், அயோத்தியா ராமர் இப்படின்ட்டு ஒரு 7 கோயில் என்ன பண்ண ரீக்ரியேட் பண்ணோம். அதுவும் கொலு மாதிரிதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த விக்கிரகத்தை கொண்டு இங்க பிரதிஷ்டை பண்ணல. கொலு அப்படிங்கிறது பிரதிஷ்டை பண்ணாம என்ன பண்றோம், கொஞ்ச நாளைக்கு வச்சு அதை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிடும். அது கொலுன்னு சொல்லி சொல்றோம். அது பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விக்கிரகம் கிடையாது. அதுபோல் நாங்க என்ன பண்ணோம், நாங்களும் விக்கிரகத்தை கொண்டு வச்சோம். மக்கள் எல்லாரும் வந்தாங்க, தரிசனம் பண்ணாங்க, சின்ன ஆரத்தி பண்ணோம், முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம ஏதாவது ஒரு தீம் கிரியேட் பண்ணோம். தீம் கிரியேட் பண்ணிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கும் உபயோகமா இருக்கும், மக்களுக்கு உபயோகமா இருக்கும். இல்லைன்னா பகவத்கீதைன்னு ஒரு தீம் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கீங்களா? சோ பகவத்கீதை ஒரு தீம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரி போர்க்களம் மாதிரி ஒரு சின்ன தீமை கிரியேட் பண்ணுங்க. வரவங்களுக்கு எல்லாம் பகவத்கீதை சொல்லிக் கொடுங்களேன். வரவங்க எல்லாருக்கும் பகவத்கீதை ஒண்ணு கிஃப்டா கூட கொடுங்க, இல்ல பாதி விலை கொடுங்க, பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதே மாதிரி உங்க டீமுக்கு ஸ்ரீவசன் விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படிச்சுட்டு இருக்கான். அவன் கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னான். பேசினானா? எனக்கு தெரியலமா யாரும் பேசுனாங்க. எனக்கு மறுபடியும் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாம் ஓகே மெசேஜ் பண்ண ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே நான் மறந்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே காமாட்சி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க பிரபு? நீங்க பாக்குற மாதிரி அப்படியேதான் இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒண்ணும் இல்ல பிரபு, இன்னைக்கு எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த நாள் பிரபு. உங்களோட ஓகே, ஆசீர்வாதம், கிருஷ்ணரோட அனுகிரகம் எல்லாம் வேணும் பிரபு. ஆத்துக்காரர் பேர் சொல்லக்கூடாது இல்லையா? அதெல்லாம் பேர் சொல்ல வேண்டாம். ஆமா, பாலாஜி பிரபு, பாலாஜி. சொல்லிடலாமா? ஓகே, பாலாஜி சார். காமாட்சி அம்மாவுடைய ஆத்துக்காரர் பாலாஜி சார், அவருக்கும் பிறந்த நாள் இருக்கு. ஸோ அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாரும் என்ன பண்ணுங்க, மந்திரம் சொல்லிருங்க.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து கிருஷ்ண பிரபு சாம்சங், தேங்க்யூ. இங்க வந்து சாம்சங் SM A166P அப்படின்றவருக்கும் பர்த்டேவா. அவருடைய பேர் எனக்கு தெரியல, ஆனா இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இவருக்கும் ஒரு மாத்திரம் சொல்லலாம். இவருடைய பேர் எனக்கு சொல்ல வரல, இங்க யாரும் பேர் போடல. கன்வே மை பர்த்டே அப்படின்னு தான் போட்டிருக்காரு. பேர் தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா சாம்சங் SM A166P அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் வரவங்களுக்குலாம் இப்படிதான் பேர் வரும் போல இருக்கு. உன்னோட பேர் என்னது? என்னுடைய பேர் iPhone 16 Pro. உன்னோட பேர் என்னது? என்ன ஒரு ஆப்போ அப்படின்ட்டு பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் மதுரையில ரொம்ப சீக்கிரமா சந்திக்கலாம். மதுரை யாத்ரா எல்லாரும் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மதுரைக்கு வாங்க, நல்லா கீர்த்தன் பண்ணலாம், நல்லா பிரசாதம் சாப்பிடலாம், நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, புவனா 5464. வணக்கம் குருஜி. பிரபுஜி, எனக்கு வந்து கேட்கலையே. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. அதான் ஏதாவது ஒரு நாமஜபம் வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு வேண்டிட்டு பண்ணலாமான்னு கேக்குறேன். நாம ஜபம் பண்றது வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். அது நம்ம செய்யும் பொழுது நமக்கு தேவையானது அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது பேர் நாம சிந்தாமணின்னு சொல்லி சொல்றோம். சிந்தாமணி அப்படின்னா நம்ம சிந்திக்கிறத நம்மளோட சிந்தனையில் இருக்க நடந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல விஷயத்த சிந்திக்கலாம், கெட்ட விஷயத்த சிந்திக்கலாம். அதனால நம்ம எதையும் சிந்திக்க வேண்டாம். நம்ம சிந்திக்க விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கிருஷ்ணரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நமக்கு என்ன தேவையோ கிருஷ்ணர் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நமக்கு தெரியாது எது தேவை, நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது. அதனால பெட்டர் நம்ம கிருஷ்ணர் கிட்ட சொல்லிடு, கிருஷ்ணா நீங்க எனக்கு பார்த்து என்ன நல்லதோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்க பாட்டு பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு வேண்டியதை கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆஹ் நான் ஒரு சில சமயம் நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு இதான் வேணும், எனக்கு இதான் வேணும், பிடிவாதம் பிடிக்கும். அது நமக்கு புரியாது, நல்லதா கெட்டதான்னு புரியாது. ஆனா பகவானுக்கு புரியும். நமக்கு குறுகிய காலத்துல பார்த்தோம்னா இதை ஏன் இப்படி பகவான் பண்ணான்னு நம்ம யோசிப்போம். ஆனா நெடுங்காலத்துல பார்த்தோம், நீண்ட காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லதாவே இருக்கலாம். குழந்தைகளை போலதானே. சின்ன குழந்தை எனக்கு இன்னைக்கு இதே வேணும், எனக்கு இதான் வேணும், எனக்கு இன்னைக்கே வேணும்னு சொல்லி அம்மா பிடிங்க வச்சுப்பா, கொடுக்க மாட்டான். ஐயோ என்ன அம்மா கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் அது வேணும்ட்டு, ஆனா அம்மாவுக்கு தெரியும் இது வேணாம்னு நமக்கு தெரியும். ஸோ நெடுங்காலத்துக்கு அது நல்லது இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதோட பெட்டர் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பொறுப்பை பகவான் கையில கொடுத்துருங்க. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கும் போது கொடுக்கட்டும். அதான் நமக்கு நல்லது. நீங்க செய்ய வேண்டியது நாம ஜபத்தை மட்டும் செய்யுங்க, ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய சமயத்துல, சரியான சமயத்துல கண்டிப்பா கிருஷ்ணர் கொடுத்தே தீர்வார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அடுத்தது ஜெயந்தி ரவி. ஜெயந்தி ரவி, சித்திரகலா. ஹரி ஓம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ஒரு சின்ன டவுட் பிரபுஜி, நீங்க இந்த ஆன்மீக சுற்றுலா மாதிரி இப்போ ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல, மதுரை பக்கத்துல வர்றோம்னு சொல்லி. அது நாங்க சிவகாசியில தான் நான் இருக்கேன் பிரபுஜி. நீங்க இங்க நின்ற நாராயண பெருமாள் கோயில்லாம் அதுல போட்டிருந்தீங்க பிரபுஜி, அந்த இதுல திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க வர்ற நேரம் நாங்க அங்க வந்து உங்க கூட சேர்ந்து சேவிக்கலாமா? அதுக்கு ஓ சரி சரி சரிங்க பிரபுஜி. அது அப்படின்னா என்னையார நீங்க வருவீங்க என்னன்னு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கலாமா பிரபுஜி? நீங்க பலபத்திர பிரபு கிட்ட கேளுங்கன்னா அவர் தான் அரேஞ்ச் பண்றாரு, எனக்கும் தெரியாது. சோ பலபத்திர பிரபு உங்களுக்கு குரூப் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீங்க பாத்துக்கலாம். சரிங்க பிரபுஜி, நன்றி பிரபுஜி. ஓகே, யாரும் கொஸ்டின் அப்படின்னா நம்ம மறுபடியும் உங்களை சனிக்கலாம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணன்.